ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்டரி, அதாவது யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்டரி என்ன இருக்குது அப்படின்னா த என்விஎஸ் நெய்பர். என்விஎஸ் அப்படின்னா பொறாமை குணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொறாமை உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக இது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரி, ஜப்பானில் நடந்த ஒரு ஸ்டோரியை தான் நமக்கு இங்கே வந்து சப்ளிமெண்டரியாக கொடுத்துருக்காங்க. 2 ஓல்டு மேன் இருக்காங்க. ஓல்டு மேனோட ஃபேமிலி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களில் வந்து வழக்கமாக வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து ரொம்ப நல்லவர், இன்னொரு ஓல்டு மேன் வந்து கொஞ்சம் என்விஎஸ், அதாவது அந்த பொறாமை குணம் உள்ளவர். இங்கே என்ன நடக்க அப்படின்னா, அந்த நல்லவர் வந்து ஒரு நாய்க்குட்டி, ஒரு டாக் ஒன்று வளர்க்காரு. அந்த டாக்குக்கு வந்து நிறையவே வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க, நல்லாவே பராமரிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த டாக் ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, கார்டனுக்கு போகும்போது சில இடங்களை வந்து காமிச்சு கொடுக்கு. அந்த இடங்களில் வந்து இவங்க வந்து டிக் பண்ணி பார்க்கும்போது, தோண்டி பார்க்கும்போது அங்கே வந்து புதையல் இவங்களுக்கு கிடைக்கி, அது மூலமாக ஒரு பெரிய பணக்காரங்களாக மாறுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டாக்கை இவங்க வாங்கிட்டு போய் அதே மாதிரி அந்த டாக்கை வந்து பல இடங்களில் வந்து கொண்டு போய் விடுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த புதையலுமே கிடைக்கல. கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டாக்கை கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, ட்ரீமில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. அதுக்கு இந்த குட் ஓல்டு மேன் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. சேம் விஷயத்தை திரும்பவும் இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க காப்பி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு என்னவோ சரியாக எந்த விஷயமும் நடக்கலை. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த கதை எந்த மாதிரி போகுது, இந்த கதையோட தீம் என்ன, இந்த கதை வந்து எதில் முடியுது அப்படின்றத லைன் பை லைன் சம்மரியில் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட் லைன் பை லைன் சம்மரி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யூனிட் 1 சப்ளிமெண்டரி, தி என்வியஸ் நெய்பர், எ ஜாப்பனீஸ் ஃபாக் ஸ்டோரி. அதாவது ஃபாக்ஸ் டெய்ல், டெய்ல் அப்படின்னா ஸ்டோரின்னு அர்த்தம். த என்வியஸ் நெய்பர், என்வியஸ் அப்படின்னா பொறாமை அப்படின்னு தெரியும். பொறாமையான பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்றது இந்த ஸ்டோரியோட டைட்டில் நமக்கு. Now read the Japanese folk tale about 2 neighbors and how their character changed their lives. ஒரு 2 வந்து ஜாப்பனீஸ் ஓல்டு மேன் இருக்காங்க, 2 ஃபேமிலி இருக்குது. அண்ட் அவங்களுடைய கேரக்டர் எப்படி, அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி. In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and did it from their own kitchen. ஸோ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மேன் அவங்களுடைய ஒய்ஃபும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டாக் ஒன்று வளர்க்காங்க. ஸோ அந்த டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்பவே நன்றியுள்ளதாக இருக்குது. அண்டு வந்து அதுக்கு வந்து இவங்க கிச்சனில் இருக்கக்கூடிய டிட்பிட் அப்படின்னா சின்ன சின்ன டேஸ்டான உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. அதுபோக அவங்க கிச்சனில் இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒன் டே as the old fox went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden the dog stopped short and began to bark, bow wow wow, wagging his tail violently. ஒரு நாள் கார்டனில் வந்து இந்த டாக் வந்து அவங்களோட போயிருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா பவ்வுன்னு குலைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வால் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வயலண்ட்டாக வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்குது. The old people thought that there must be something nice to eat under the ground, so they bought a spade அப்படின்னா என்னன்னா மண்வெட்டின்னு அர்த்தம், and began to digging. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் ஏதாவது இந்த இடத்துல நல்லதாக கிடைக்க போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் கொண்டு வந்த மண்வெட்டியை வச்சு அந்த இடத்த வந்து டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. When and behold, the place was full of gold pieces and silver and all sort of precious things which had been buried there. So they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and become wealthy people. ஸோ இந்த மாதிரி அவங்க தோண்டும் போது அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல கோல்டும் சில்வரும் கிடச்சது. உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க வந்து ரைஸ் ஃபீல்டு அந்த மாதிரி நிறையா வந்து விவசாய நிலங்கள் வாங்கி அந்த ஊர்லேயே வந்து நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலியாக மாறிட்டாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him. ஸோ இதை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவரை கேட்டு உங்களுடைய அந்த டாக்கை என்கிட்ட கொடுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போய் அதை நாங்கள் வளர்த்துட்டு கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடறாங்க. ஹோம் அண்ட் ப்ரிப்பேர்ட் கிரேட் ஃபீஸ்ட் ஃபார் ஹிம் அண்ட் செட், இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக், வி ஷுட் பி மச் obliged to you if you want show us a place with plenty of money on it.
உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த டாக்கை வாங்கிட்டு போய் அந்த டாக்குக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் போட்டு, நீ மட்டும் எனக்கு வந்து மணி இருக்கிற பிளேஸை காமிச்ச அப்படின்னா உனக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க உறுதியளிக்கிறாங்க. The dog, however, who up to that time has received nothing but cups and kicks, அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க கொடுத்த எதையுமே ஏற்றுக்கல அண்ட் இவங்க கொடுக்குற எந்த சாப்பாட்டையுமே அது விரும்பவே இல்லை. From his courts would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck let him out into the garden. ஸோ இவங்க என்னெல்லாமோ வந்து அந்த டாக் வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் டாக் என்ன பண்ணுது அப்படின்னா எதையுமே சாப்பிடலை. உடனே அந்த டாக்கினுடைய கழுத்தில் ஒரு கயிறை கட்டி தரன்னு எங்கே இழுத்துட்டு போகிறாங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வைன். ஹீ let him where they might not a sound would the dog utter. He had no power for them. இவங்க என்ன தான் பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. டாக் வந்து இவங்களுக்காக எந்த டைம்லையும் குறைக்கவே இல்லை, பவோ அப்படின்னு சொல்லவே இல்லை. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So, thinking that this must surely be the lucky place, they dog அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு, ஒரு இடத்த மோப்பம் பார்த்துருக்கு. ஸோ மோப்பம் பிடிச்ச உடனே அந்த இடத்துல தான் நமக்கு லக்கி பிளேஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் எ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல் ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நாசஸ். Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. இவங்க பார்த்ததில் வந்து அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்கை வந்து இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of fine trees. என்னடா டாக்கை வாங்கிட்டு போனவங்க இன்னும் ரிட்டர்ன் பண்ணலையே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான், அதை நான் கொன்னுட்டேன், கொன்னது மட்டும் இல்லாமல் அதை எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபைன் ட்ரீஸில் வந்து புதைச்சிட்டேன் அப்படின்றான். ஸோ த குட் ஓல்டு ஃபெல்லோ வித் எ ஹெவி ஹார்ட் வென்ட் டு த ஸ்பாட் அண்ட் ஹேவிங் செட் அவுட் எ ட்ரை வித் delicate food, he found incense and adorned the grave with flowers as he shed tears over his last pet. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு ஸோ இவன் அங்கேருந்து அப்படியே வந்து அந்த நாயை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரையில் அந்த நாய்க்கு பிடிச்ச ரொம்ப ருசிகரமான உணவுகள்லாம் வச்சுட்டு அதுக்கு கடைசி வந்து அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். That night, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness, said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as it were myself. அப்போ இவர் அன்றைக்கி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்ததுனால சீக்கிரமாகவே தூங்க போயிடுறாரு. தூக்கத்தில் ஒரு நல்ல கனவு வருது. அந்த கனவில் அந்த டாக் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை எந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலே ஒரு பைன் ட்ரீ இருக்குது, அந்த பைன் ட்ரீயை வந்து உடச்சி அதில் ஒரு மோட்டார் செஞ்சு அந்த மோட்டாரை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த மோட்டார் தான் நான் அப்படின்றதையும் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் கனவுல சொன்னோடனே the old man did as the dog had told him to do. ஓல்டு மேனும் அது மாதிரியே பண்ணுறாரு and made a motor out of the wood of the fine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாக் சொன்ன மாதிரியே அது வந்து ஒரு மோட்டார் மாதிரி செஞ்சு அதில் தன்னுடைய எல்லா தானியங்களையும் அரைக்க ஆரம்பிக்கார். அப்படி அரைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தானியங்கள் எல்லாமே வந்து ஒரு கோல்டு, சில்வர், அப்புறம் வந்து ரிச் ட்ரெஷர் பொக்கிஷங்களாக மாற ஆரம்பிக்கு. When the wicked old couple saw this, they came to borrow the motor, but no sooner did they try to use it, all their eyes turned into filth. So in a bit of range, they broke the motor and burned it. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை கேள்விப்பட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரன் திரும்பவும் வந்து அந்த மோட்டாரை எனக்கு கொடுங்கன்னு கேட்கான். அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனும் அந்த மாதிரி அதில் வந்து தன்னுடைய தானியங்களை வந்து அப்படி கிரைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நாங்கள் என்ன நடக்க அப்படின்னா, அது மாறதுக்கு முன்னாடியே ஃபில்த் அப்படின்னா அக்லி திங்ஸ், இவனுடைய எல்லா தானியங்களும் வந்து அருவறுக்க முடியாத சில பொருட்கள்லாம் மாறிட்டு கோவப்பட்டவன் என்ன பண்ணிடுறான், அந்த மோட்டாரை வந்து அப்படியே தீ வச்சு எரிச்சிடுறான். Good old man, little suspecting that his precious motor had been broken and burned, wondered why his neighbor did not bring it back to him.
இந்த குட் ஓல்டு மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன நம்ம வாங்கிட்டு போன அந்த ஒரு மோட்டாரை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் திருப்பியே கொடுக்க மாட்டேங்கானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடச்சி அதை வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். ஒன் நைட் த டாக் appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burned motor and sprinkle them on a withered trees, the trees would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his motor, ran out wiping the neighbor's house and begged them at any night to give him back the ashes of his treasure. அப்போது திரும்பவும் இந்த ஓல்டு மேன் வந்து தூங்க போகிறாரு. அப்போது ஓல்டு மேனுடைய ட்ரீமில் வந்து அந்த டாக் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த மோட்டாரை வந்து அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உடைச்சிட்டாரு. ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. திரும்பவும் அந்த உடைச்ச மோட்டாரை எடுத்து அதை வந்து எரித்து அந்த ஆஷஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் அந்த ஆஷஸை வந்து உதர்டு ட்ரீஸ் அப்படின்னா ரொம்ப வந்து பட்டு போன மரங்கள் மேலே தெளிச்சிங்க அப்படின்னா அந்த மரங்கள் திரும்பவும் வந்து உயிர் பெற்று நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் சொல்லுது. ஹேவிங் obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about a country, announcing himself as an old man who had power of bringing dead trees to life. உடனே இந்த ஓல்டு மேனும் அதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காரு. ஒரு செரி ட்ரீ மேலே வந்து அப்படி செஞ்சு பார்க்காரு. உண்மையாகவே இந்த செரி ட்ரீ வந்து ரிவைவ் ஆகுது. ரிவைவ் அப்படின்னா மறு வாழ்க்கை வந்து பெறுது. எல்லாமே வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கி. இது நாடு முழுக்கும் இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்கி. A certain prince hearing of this and thinking it might strong thing sent for the old fellow who showed his power by causing all the withered from and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய இளவரசருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அவரை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனைகளில் உள்ள மற்ற செடிகளுக்கும் அப்படி செய்ய சொல்கிறாரு. இந்த ஓல்டு மேனும் செய்கிறாரு. செஞ்ச உடனே அது பயங்கரமாக சூப்பராக வந்து வளர்ந்த உடனே இளவரசர் அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்காரு. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle down, and gave out that he was the old man who had the power reviving dead trees and causing them to the flower. He had not to wait longer before he was called into a prince's place and ordered to exhibit his power. But when he climbed up into a withered trees and began to scatter the ashes not. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் வந்து அவங்க வந்து அந்த நெய்பர்ஸ் வந்து இந்த ஆஷஸை வாங்கிட்டு போய் நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து இதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்கிறாரு. பட் அவர் செய்யும்போது அவரால் அந்த ஒரு மேஜிக்கை செய்ய முடியல. A bud or flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the princess Rhines saw this, they chased the old man and beat him almost to death, so that he grovelled off home in a very sorry bleach. When he and his wife found out what trap they had fallen into, they scolded themselves. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த ஆஷஸை வச்சு அந்த ஓல்டு மேன் வந்து மேஜிக் ட்ரை பண்ணும்போது அந்த ஆஷஸ் என்ன ஆகுது அப்படின்னா பிரின்சஸ் அந்த இளவரசருடைய மூக்கிலையும் வாயிலையும் போயிடுச்சு. பயங்கரமாக அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டார். இதை பார்த்த காவலாளிகள் வந்து இந்த பொறாமையுள்ள அந்த ஓல்டு மேனை அடின்னு அடித்து துரத்திடுறாங்க. த குட் ஓல்டு மேன் அண்ட் விமன் as soon as they heard of their neighboring distress, sent for them and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் ஏன்பா இப்படிலாம் பண்ணுற, சரி விடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருந்த இவங்களுடைய ஓன் ரிச்சஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியிலேருந்து அவங்களுக்கு சில ஷேர்ஸ் கொடுக்காங்க.
which by repeated strokes of luck had now increased a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய சொத்துக்களை இவங்களுக்கு பாதி கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே நேர்மையான வழியில் தான் இனி இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட திரும்ப வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக இந்த லெசனில் வந்து நம்ம என்ன தீம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது அந்த டாக்கை நல்லா பார்த்துக்கிட்டதுனால மட்டும் கிடையாது, உண்மையாகவே மனதளவில் அவங்க வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா செல்வங்களும் கிடைச்சிது. அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்ற ஒரே ஆசையில் மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே நம்மளும் செஞ்சிடணும், நமக்கும் அது எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு இதில் இருக்க போய் தான் இவங்களுக்கு எதுவுமே வந்து சரியாக அமையலை. அதாவது அந்த பொறாமை குணம் கொண்ட அந்த ஒரு பெரியவர்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்டோரி. நல்ல மனசு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்டோரியோட தீம். அண்டு இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக இந்த லெசன் அண்ட் இந்த லெசன் ரிலேட்டடான ஒன் வேர்டு அல்லது புக் பேக் எக்ஸசைஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.